Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 24th Feb 2023. The first article we will cover from the biodiversity champion. So India will become a biodiversity champion of the article. We will discuss. So the recent initiative in the budgets, Green India Mission. We will discuss those things, and then main importantly, the kind of reason in a United Nations conference on biodiversity. Montreal நடந்துச்சு. ஸோ Montreal protocol. ஸோ Montreal நடந்த மீட்டிங்கில் குன்மிங் protocol was discussed. So this meeting was chaired by China, headed by China, host வந்து Canada. So in the meeting, what are the things we will discuss? There is a biodiversity conservation effort. There is GBF, Global Biodiversity Framework was introduced. அது என்ன அப்படின்னா plus 30 into 30 conservation. Yesterday also we discussed 30% of land, the 30% of the sea, that is ocean, plus in 2030. So global framework for biodiversity. So global biodiversity loss ஆகிறது வந்து ஹால்ட் பண்ணணும், ப்ளஸ் 30 into 30 கான்செப்ட் அதுவும் வந்து டிசைட் பண்ணப்பட்டுச்சு. ஜிபிஎஃப்ல மெயினாக எடுக்கப்பட்ட அந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் என்னெல்லாம் அப்படின்னா லாஸை ரெடியூஸ் பண்ணுறது, லாஸ் ரெடக்ஷன், அப்புறம் ரெஸ்டோரேஷன், we need to restore the ecosystem, அப்புறம் protection of the tribal rights. ஸோ லாஸை ரெடியூஸ் பண்ணுறது, ரெஸ்டோரேஷன் பண்ணுறது, அப்புறம் ட்ரைபல் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இண்டிஜினியஸ்லி. தென் ஃபினான்சிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கணும், டெவலப்டு கண்ட்ரீஸ். தென் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் 30 into 30. ஸோ இதான் 3 தீர்மானங்கள் இந்த ஜிபிஎஃப் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் எடுக்கப்பட்ட தீர்மானம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, there are huge population is getting affected. Conservation of biological diversity பொறுத்த வரைக்கும் 1.7 million ஸ்பீஷீஸ் தான் இது வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான நாலேஜ் ப்ராப்பராக இருக்குது. கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஸ்பீஷீஸை பற்றி அவேர்னஸ். பட் we have 13 million populations ஸ்பீஷீஸ் இருக்குது, 13 million population. அப்புறம் பயோடைவர்சிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, அது நமக்கு தெரியும். பயோடைவர்சிட்டி ecosystem, the people can take food from those things. அப்புறம் டிம்பர் ஆக்டிவிட்டி, ஸோ இதெல்லாமே நமக்கு நிறைய. அப்புறம் பயாலஜிக்கல் நியூட்ரியன்ட் சைக்கிள் ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ the biodiversity is more important. The biological helping from the, ஸோ இல்லைனா ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வாட்டர் ரெஸ்டோரேஷனாக இருக்கட்டும், வெட்லேண்ட்ஸ் வந்து it will help to purify the water and then ground water depletionலேருந்து தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, யோகா, அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், இதெல்லாம் பயோடைவர்சிட்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய. அப்புறம் பார்க்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா பீப்புள் வந்து ரெக்ரியேஷன், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். த்ரெட்ஸ்க்கான ரீசன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை தி ஹியூமன் பாப்புலேஷன். ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, நமக்கு அதிகமான ரிசோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். டிம்பர் ஆக்டிவிட்டீஸ், ஃபுட்டாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா யூ கேன் டேக் மெடிசின்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ அதை நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இட்ஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் கிட்டத்தட்ட 34,000 பிளான்ஸ் இன் கிரேட் எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரியில் இருக்கிறது. 5,200 அனிமல்ஸ் ஸ்பீஷீஸ் ஆர் இன் எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரி. 8ல் ஒரு பறவை இனம் வந்து அழிவுக்கு அந்த எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் 30% ஆஃப் தி ப்ரீட்ஸ், அனிமல் ப்ரீட்ஸ் ஆர் ஃபேஸிங் தி எக்ஸ்டிங்ஷன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் டீஃபாரஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% எர்த்தில் இருந்த ஃபாரஸ்ட் கவர் வந்து மொத்தமாக அழிஞ்சிருச்சு. வி லாஸ்ட் காசஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால அதிகமாக நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்,
நம்ம வாழ்கிறதுக்காக காடுகளை அதிகமாக அழிக்கிறோம். காடுகளை அழிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி we know that like ரிசோர்ஸஸ் டிப்ளீஷன்ஸ் அதிகமாகும், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அதிகமாகும், மெடிசின்ஸுக்காக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அதிகமாக. ஸோ பயோடைவர்சிட்டி வில் கெட் அஃபெக்டட். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் 34,000 பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து கிரேட் எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது. 5,200 அனிமல் பாப்புலேஷன் இஸ் இன் ஆல்சோ த வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அப்புறம் லைக் climate change is also reason, exploitation, climate change, அப்புறம் invasive species அதிகமாகிறதும் ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்ன எஃபோர்ட் எடுத்துருக்கோன்னா, குளோபலில் 17% ஆஃப் தி பாப்புலேஷன் biodiversity and 17% of the land and 10% of the ocean is in protection. நம்ம 30 எடுத்திருக்கோம். அதில் 17% தான் இது வரைக்கும் ப்ரொடெக்ஷனில் இருக்குது லேண்டு, 10% தான் ஓஷன்ஸில் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதில் இந்தியாவோட இனிஷியேஷன் நேஷ்னல் க்ரீன் மிஷன், க்ரீன் இந்தியா மிஷனில் ஃபாரஸ்ட் கவரை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம அப்புறம் கிரெடிட் ப்ரோக்ராம், தட் இஸ் ஃபினான்சிங் கேட்டகரி. தென் ரீசெண்டாக இனிஷியேட் பண்ண மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ், ஷோர்லைன் ஹேபிடேட் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம். ஸோ அங்கே வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குற, அப்புறம் கோஸ்டல் ப்ரொடெக்ஷன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு. அப்புறம் பிஎம் பிரணாம், தட் இஸ் பிஎம் ரெஸ்டோரேஷன் அவேர்னஸ் நரிஷ்மெண்ட் அமிலோரேஷன்ஸ் ஆஃப் மதர் எர்த், ஸோ ப்ரொடெக்ஷன் தி எர்த். அப்புறம் அம்ரித் தரோவர் அப்படின்ற ஸ்கீம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இப்போ எடுத்த எஃபோர்ட் டு கன்சர்வ் தி பயோடைவர்சிட்டி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் for your examinations. So now we will move on to the next article. So the court recently pronounced பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து தப்பான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் பீப்புள் வந்து ஓட் பண்ணுறது அவங்களோட எலெக்ஷன் குவாலிஃபிகேஷனுக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலுமே அது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரூலிங், அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்த அப்புறம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கரப்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ எனிவே, ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கனால வி நீட் டு அக்செப்ட் இட். Representation of People Act. So recently also we have discussed about the Representation of People Act related to the Section 8 of this article, like Act. So Representation of People Act was created by the Parliament. The Parliament has authority under Article 227 and 327, not 227, 327 of this article and 328. ஸோ இது வந்து பார்லமெண்ட்டுக்கு ஆக்ட் மேக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸுக்கு. ஸோ பார்லமெண்ட் இதில் எல்லாம் ஆக்ட் மேக் பண்ணலையோ அதில் எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஆக்ட் க்ரியேட் பண்ணலாம் டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ தே கேன் மேக் லா, பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், பார்லமெண்ட் பண்ணக்கூடிய என்டையர் இந்தியாவுக்கு. ஸோ எலெக்ஷன் ப்ரொசீஜர், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரங்களை லைக் பண்ணுறதுக்கு அந்த என்ன எப்படிலாம் அந்த குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணணும் அதெல்லாமே the parliament has the authority to determine. So under article 324 there is an independent election commission. அப்புறம் 325 it's about the electoral roll etc. அப்புறம் 326 about the universal adult franchise. So we are allowing everyone to vote. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அப்புறம் 18க்கு எபோவ் இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் வில் பார்ட்டிசிபேட். தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங். அப்புறம் 327 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்லமெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வாஸ் கிரியேட்டட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 and 1951 இஸ் தேர். ஸோ 51 என்ன சொல்லுது அப்படின்னா, டு கண்டக்ட் தி எலெக்ஷன்ஸ். It talks about the conduct of elections of MPs and MLAs. அப்புறம் குவாலிஃபிகேஷன், அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதை பற்றி சொல்லுது. அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆஃப் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் தி எலெக்ஷனில் பங்கேற்கிறவங்க கரப்ட் ப்ராக்டிஸ் எதாவது பண்ணுறாங்க. அண்ட் ரிலேட்டட் டு தட் பீப்புளோட மைண்டை மாற்றுறதுக்கு கரப்ட் ப்ராக்டிசஸ் லைக்
வயலன்ஸை கிரியேட் பண்ணுறது. அப்புறம் டவுட் இன் தி எலெக்ஷன்ஸ் டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கேன் ஆக்ட் இன் திஸ். சரியா? அப்புறம் இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் செக்ஷன் 123 Class 2, Class 1, 123, அப்புறம் 123 Class 4 also there. We will discuss. So section 123 talks about the corrupt practice intelligence பண்றது, bribery, influence of false informations கொடுக்கிறது, அது வந்து தடை செய்யப்படுது. அப்புறம் section 123 Class 2 undue influence, எலெக்ஷன் ஏஜென்ட்ஸை வந்து லைக் பணம் கொடுத்து வாங்குறது, அதில் ஏதாச்சும் லைக் பூத் கேப்சரிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் எலெக்ஷன்ஸ் கேன் பி கேன்சல்டு. அது டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் கேன் பி லைக் பீனலைஸ்ட் அண்ட் அரெஸ்ட் பண்ணப்படலாம். 123(4) வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஆம்பிட் ஆஃப் கரப்ஷன், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே மென்ஷன் பண்ணப்படுது. டிஸ்குவாலிஃபிகேஷன் கேன் பி மேட். எதுலெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னா கன்விக்டட். நம்ம செக்ஷன் 8 நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், இந்த வீக்கில் தான் பார்த்தோம். செக்ஷன் 8 வந்து யாராச்சும் கன்விக்டடாக இருக்காங்க அப்படின்னா, சென்டென்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தே கேன் சர்டன் அஃபென்சஸ்க்கு வந்து 6 இயர்ஸுக்கு மேலே லைக் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட இருக்காங்க, சென்டென்ஸ் வாங்கியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க, கன்விக்டடாக இருக்காங்க அப்படின்னா they can be disqualified. அப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுருந்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். அப்புறம் ஃபெயிலிங் டு டிக்ளேர் தி எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் கரப்ட் ப்ராக்டிசஸ் அண்டர் திஸ் கேட்டகரி கேன் பி டிஸ்குவாலிஃபைட். ஸோ அதில் தான் இப்போது நமக்கு தெரியும், ஈவன் லைக் பிரைம் மினிஸ்டர் கூட அவரோட குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வி கான் கமாண்ட் தோஸ் திங்ஸ் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தப்பாக கொடுத்தாலும் இட்ஸ் நாட் அ மேட்டர் அப்படின்றது தான் ஆல்ரெடி ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை வந்து லைக் அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 8 நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். செக்ஷன் 123 எவ்ரி செக்ஷன்ஸ், எல்லா செக்ஷன்ஸையும் படிக்கணுமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய செக்ஷன்ஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் 1951 தெரியணும். ஸோ அதை நான் உங்களுக்கு கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி லா கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ லா கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டென்யூரை வந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். லா கமிஷனை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர் ஆக்ட் 1833 it was initiated. The chaired by Macaulay, Lord Macaulay. அப்புறம் இதோட லைக் ஹெட்டாக இருந்த பர்சன் வந்து ஸ்டெல்வார்ட் அப்படின்ற பர்சன். நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். மெக்கலே கமிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு லா கமிஷன். சரி, 1833 இட் வாஸ் சார்ட்டர் ஆக்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது, ஹெடட் பை தி மெக்கலே, லார்ட் மெக்கலே. அப்புறம் லா கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு கமிஷன் முடியும் போது அடுத்த கமிஷனை கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட். அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 277 ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் தே வில் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ். எந்தெந்த சட்டங்கள் வந்து தேவை, எந்தெந்த சட்டங்கள் வந்து ரினியூ பண்ணப்படணும், அதில் சில மாற்றங்கள் பண்ணப்படணும், எந்தெந்த சட்டங்கள் வந்து வேணாம் அதை வந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அபாலிஷ் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த லைக் செக்ஷன்ஸ் இன் தி ஆக்ட் இஸ் லைக் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பப்ளிக், இல்லைனா எந்தெந்த ஆக்ட்ஸ் வந்து பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுது, ரிஃபார்ம் பண்ணப்படணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, டெத் பெனால்ட்டியை வந்து முன்னாடி 262nd ஆஃப் தி ரிப்போர்ட், டெத் பெனால்ட்டி வந்து நார்மல் பொசிஷன், நார்மல் பீப்புளுக்கு, தேச துரோகம் இல்லைனா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம். ஆனால் நார்மல் இந்தியாவுக்குள்ளாடி நடக்கக்கூடிய கிரைம்ஸுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 170th ரிப்போர்ட் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை வந்து 1999 நம்ம கொண்டு வந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் கொண்டு வந்திருக்கோம். லோக்சபா அண்ட்
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸை வந்து சைமல்டேனியஸ்லி கொண்டு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் 22nd law commission. So currently we having the 22nd law commission. The law commission ஓட ஹெட் வந்து ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அஸ்வத். சரியா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? இது இட்ஸ் ஸ்டாட்டிக் பார்ட் தான். லா கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்றது இட்ஸ் எப்போ பிகினிங் ஆச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன், இன்செப்ஷனையும் சொல்லிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்கோட ஹெட்டாக பிரசிடெண்ட்டாக அஜய் பாங்கா அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இஸ் அன் இந்தியன் ஒரிஜின் அமெரிக்கன். அஜய் பாங்கா யூஎஸோட நாமினியாக இருக்கார். ஸோ இன்னும் வேர்ல்டு பேங்கோட பிரசிடெண்ட்டாக மாறலை. ஸோ வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ வேர்ல்டு பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு பேங்க் அப்படின்னா ஐபிஆர்டி அண்ட் ஐடிஏ. ஸோ ஐபிஆர்டி வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இட் வாஸ் கிரியேட்டட் in the Bretton Woods conference. So IMF-உம் வேர்ல்டு பேங்கும் ஒரிஜினேட் ஆன டைம் பீரியட். IBRD இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன். அப்புறம் ஐடிஏ கிரியேட் பண்ணப்படுது. அண்ட் தென் ஐஎஃப்சி இஸ் தேர், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். அப்புறம் MIGA மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இப்படி இதெல்லாம் சேர்ந்தது வேர்ல்டு பேங்க் குரூப்னு பேர். இது ரெண்டும் சேர்த்தது பேர் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு பேர். ஸோ தேர் வில் பி a president, அப்புறம் 25 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் பி தேர், எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க சேர்த்ததுக்கு பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர் குரூப்னு பேர். பிரசிடென்ட் வில் சேர் திஸ், he will be the chairman and 25 executive directors வந்து members. ஸோ இதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்னு பேர். ஸோ இந்த மீட்டிங்கை கன்வே பண்ணுறது சேர்பர்சன், தட் இஸ் த பிரசிடென்ட். த பிரசிடென்ட் will not vote in the first instance. ஆனால் டை வந்துருச்சு அப்படின்னா he can vote the breaking, டை பிரேக்கராக அவர் வந்து ஆக்ட் பண்ணலாம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக மோஸ்ட்லி US, UK, ஜப்பான், அப்புறம் சைனா. ஸோ இந்த கண்ட்ரீஸுக்கு UK is the last. US, Japan, China, Germany. These are the main countries having the high vote share. US வந்து largest vote share. அப்போ US நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன் தான் வேர்ல்டு பேங்கோட ஹெட்டாக வருவாங்க. ஆனால் ஓட்டிங் ஷேர் அதிகமாக அவங்க யாருக்கு ஃபேவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அதனால தான் யூஎஸோட நாமினிஸ் அஜய் பங்கா நவ். ஸோ he can be, so he will be the வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஹெட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் இவங்களோட அப்ஜெக்டிவ், ஸோ ஐபிஆர்டியை பொறுத்த வரைக்கும் லோன் கொடுக்கறது ஃபார் த டெவலப்பிங் அண்ட் த டெவலப்டு கண்ட்ரீஸ் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஐடிஏ வந்து லோ இன்கம் கண்ட்ரீஸ், மிடில் இன்கம் குரூப், ஹை இன்கம் கண்ட்ரீஸ், அப்புறம் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோ இன்கம் குரூப்பில் நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம் வித் நோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் லாங் ரிட்டர்ன் டைம், 40 years அந்த மாதிரி கொடுப்பாங்க இதில் கொடுக்கக்கூடிய லோன். ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது. இப்போ வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகள், இப்போ ரிலையன்ஸ் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, தென் தே வில் கிவ் ஃபண்ட். MIGA மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்னா இப்போ FDI, இப்போ ஆப்கானிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸ், பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸ், இல்லைன்னா சிரியா போன்ற கண்ட்ரீஸில் கிளர்ச்சிகள் இருக்குது, இல்லைன்னா வேறு கண்ட்ரீஸில். ஸோ தே ஆர் அஃபெக்டட் பை தி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ அந்த கண்ட்ரீஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தே வில் கெட், லைக் சப்போஸ் அந்த கம்பெனி அட்டாக் பண்ணப்பட்டால் அவங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி வில் கிவ் தி அமௌண்ட், அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த இது பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட், இது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இட் வில் மீடியேட்.
ஏதாச்சும் ரெண்டு கண்ட்ரீஸுக்குள்ளாடி டிஸ்பியூட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தே வில் மீடியேட் அண்ட் தே வில் இந்தியா இதில் பார்ட் கிடையாது. சரியா? ஸோ வி ஆர் த பார்ட் ஆஃப் திஸ் குரூப்ஸ். எல்லா குரூப்லேயும் மெம்பராக இருக்கும். அதிகமான லோன் வந்து ஐடிஏ மூலமாக வாங்கியிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி வேர்ல்டு பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ். அப்புறம் அப்புறம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டென்யூர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இதை சப்போர்ட் பண்ணணும் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு நாமினேட் பண்ணப்பட்ட பர்சன். அப்போ யூஎஸ் வில் ஹேவ் தி ஓட் ஷேர். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 years அவரோட டென்யூர் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர். ஸோ இது மூலம் நீங்கள் நார்மலாக ஸ்டாட்டிக் பார்ட்டில் தெரிய வேண்டியது. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்எஸ்சியில் வந்து என்எஸ்சி அப்ரூவலுக்கு டைம் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க என்எஸ்சியில் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ண. சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வி ஹேவிங் என்பிஏ, நான் ப்ராஃபிட், தட் இஸ் நாட் என்பிஓ, என்பிஏல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், மெடிக்கல் ஆக்டிவிட்டீஸில், எஜுகேஷனில், அதில் ஒரு 16 செக்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க தே கேன் கம். 1 crore மினிமம் அண்ட் தென் 2 lakh வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்கணும். இதெல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஆசிரமங்கள், எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறவங்க, இவங்களுக்கு ஃபண்டிங் தேவை, அதனால் வளர முடியலை. ஸோ யூகே, கனடா, அப்புறம் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது மூலமாக தே கேன் இஷ்யூ பாண்ட்ஸ், 0 coupon பாண்ட்ஸ். அப்புறம் வேற என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். Then another one more fund is also there. Just a minute. Yeah, social ventures fund. Mutual fund invest fund like அவங்க இஷ்யூ பண்ணலாம். 0 coupon bond. 0 coupon bond அப்படின்றப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ 100 rupeesக்கா பாண்ட் அப்படின்னா இவங்க இஷ்யூ பண்ணும்போது 95 ரூபா கொடுப்பாங்க. ஸோ மெச்சூரிட்டி டைம் பீரியடில் தே வில் கிவ் ஃபார் த 100 rupees. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0 coupon பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனோ இன்ட்ரெஸ்ட் அது இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து. அப்புறம் எஸ்எஃப் சோஷியல் ஃபண்ட் இஸ் லைக் அன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது எப்போவுமே இந்த காசு எல்லாமே ரிட்டர்ன் கிடைக்கும், அது சும்மா கொடுக்குறது கிடையாது. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீப்புள் தோஸ் ஹூ வாண்ட் டு கிளைம் தி இன்கம் டேக்ஸ் ஏடிஜியில் எக்ஸம்ஷன்ஸ் கேட்டகரி கிடைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஆர்ஃபனேஜஸ் வந்து அதிகமான ஃபண்டு கிடைக்கிறதுனால தே கேன் அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முடியும். அதிகமாக வந்து லைக் எஜுகேஷன் கேட்டகரி. ஸோ அதில் 16 கேட்டகரி நான் உங்களுக்கு சொன்னேன். இட் வாஸ் மென்ஷன் இன் தி நோட்ஸ். பீப்புள் கேன் ஸ்டடி லேட்டர். ஹங்கர், பாவர்ட்டி, malnutrition, inequality, health care, education, employability, gender equality, that is LGBTQ கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க, உமன், ஜெண்டர், அப்புறம் சோஷியல் என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாமே இதன் மூலமாக தே கேன் கிளைம் மணி. ஸோ அந்த ஃபண்டை எடுத்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி social stock exchange. சரியா? That's all about this article. Okay, today's MCQ question number 1. Which of the following statements are correct regarding New START treaty? Statement number 1, it is the last remaining arms control treaty between US and Russia. Statement number 2, the New START treaty is the successor to the START 1, which was signed between US and erstwhile USSR in 1991. Choose the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, which of the following is correct about the key lady recently seen in news? Statement number
Options are, sorry. Killadi is the site of urban civilization that existed in Tamil Nadu during the Sangam age. Option B, it is discovered to be contemporary of Indus Valley civilization. Option C, it is located on the banks of the river Periyar. Option 4, that is D, archaeologists have not come across any proof of external trade with this civilization. Question number 3, consider the following statements about the BBJ treaty, BBNJ treaty. Statement number 1, it is an international agreement on the conservation and sustainable use of marine biological diversity of areas beyond national jurisdiction. Statement number 2, it is being developed within the framework of UN clause. Statement number 3, it was launched at the UN Biodiversity Conference. Which of the sorry, which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 3 only, D 1, 2 and 3 only. Number 4, answer the following statements regarding escrow account. Statement number 1, it is an account held by bank in another bank often because it has no branches in a foreign country. Statement number 2, authorized banks can open multiple escrow accounts for different banks from the same country. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5. Anubhuti Inclusive Park, recently seen in news, lies in which of the following states? A. Tamil Nadu, B. Gujarat, C. West Bengal, D. Maharashtra. So previous current affairs answers. First question answer is C. Second question answer is B. Too early. Third question A. 4C. 5B. First one C. Second B. Third A. 4C. 5B. 5 on the B. Okay, that's all. Mains answer rating question. Cross-border connectivity between the UPI and its Singapore counterpart PayNow is seen as a remarkable step in the internationalization digital payments architecture. In this backdrop, discuss the significance of this step. So answer it and send to me. Thanks a lot for joining with us.